தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பிரதமர் மோடி தனியார் செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்தார். அப்போது அவரது பேச்சுகளால் சிறுபான்மையினர் மத்தியில் ஏற்பட்டுள்ள அச்சம் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். நாட்டில் உள்ள சிறுபான்மையினருக்கு எதிராக இதுவரை நான் ஒரு வார்த்தை கூட பேசியது இல்லை. சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இப்போது மட்டுமல்ல, எப்போதுமே நான் நடந்து கொண்டது இல்லை. பாரதிய ஜனதா ஒருபோதும் சிறுபான்மையினருக்கு எதிரானது அல்ல. நாட்டு மக்களில் யாரையும் சிறப்பு மக்கள் என்று அழைக்கப்படுவதை நான் விரும்பவில்லை என்றுதான் சொன்னேன். அதை இப்படி திரித்து சொல்கிறார்கள். காங்கிரசின் வாக்கு வங்கி அரசியலுக்கு எதிராகவே நான் பேசுகிறேன். அவர்கள் அரசியல் சாசனத்திற்கு எதிராக செயல்படுவது பற்றி தான் பேசுகிறேன். அம்பேத்கர், நேரு உள்ளிட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு இல்லை என்றுதான் கூறியுள்ளனர். இப்போது அவர்கள் அதிலிருந்து விலகிச் செல்கிறார்கள். அதை அம்பலப்படுத்துவது எனது பொறுப்பு. காங்கிரஸ் கட்சியின் சூழ்ச்சிக்கு சிறுபான்மையின மக்கள் பலியாகிவிடக்கூடாது. பாரதிய ஜனதாவை பிராமணர்கள் கட்சி என்று சொன்னார்கள். ஆனால் பாரதிய ஜனதாவில் தலித், இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள்தான் அதிக அளவு MP, MLAக்களாக உள்ளனர். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பணியை பற்றி மக்களுக்கே நன்றாக தெரியும். 100 வயதான எனது தாயார் கடைசி நாட்களை அரசு மருத்துவமனையில் தான் கழித்தார். தவறான நோக்கத்துடன் எந்த முடிவையும் எடுப்பதில்லை என்பதை மக்களிடம் ஏற்கனவே கூறியிருப்பதாகவும் பிரதமர் மோடி சொன்னார்.